அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் டி மிராக்கு. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். பிரிவு ஊராட்சி ஒன்றிய தொடக்க கல்வி, மேடவாக்கம், சென்னை 6100. நான் இப்பொழுது நெகிழி வரமா சாபமா என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். காய்கறி வாங்குவதற்கு நெகிழிப்பை, மீன் வாங்குவதற்கு நெகிழிப்பை, பழங்கள் காய்கறி வாங்குவதற்கு நெகிழிப்பை மற்றும் பூக்கள் வாங்குவதற்கும் நெகிழிப்பை, பரிசை அட்டை, கரிக்கோல், துருவி, அழிப்பான் வாங்குவதற்கும் நெகிழிப்பை. இந்த நெகிழிப்பையை நம்மளால் மறுசுழற்சி செய்ய முடியும். ஆனால் இதனால் தீமையும் ஏற்படுகின்றது. அதை பற்றி பார்ப்போமா? இந்த நெகிழிப்பை பூமியில் விழுந்தால் அந்த நெகிழிப்பை இருக்கும் இடத்தை தவிர மற்ற இடங்களில் மழை பெய்தால் பூமி இழுத்துக் கொள்ளும். ஆனால் இந்த நெகிழிப்பை இருக்கும் இடத்தில் மட்டும் தண்ணீர் இருக்காது. ஏனென்றால் அது தண்ணீரை இழுக்காத பொருள். சாலைகளில் ஓரத்தில் தண்ணீர் தேங்கி இருந்தால் நிறைய வண்டிகளில் செல்கின்ற மக்களுக்கு விபத்து ஏற்படும். அதே போல் இந்த தண்ணீர் தேங்கி இருக்கும் இடங்களில் வீடு கட்டி கொண்டிருந்தால் நிறைய மலேரியா, டெங்கு மற்றும் நிறைய நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதே போல் நோய்கள் வந்து நிறைய மக்கள் மருத்துவமனையில் படுத்திருக்கிறார்கள். இந்த சாதாரண நெகிழிப்பையால் நமது உலகமே கெட்டு போகின்றது. இந்த நெகிழிப்பையை ஒழிப்போம், நமது உலக வளத்தை காப்போம் என்று நான் உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறேன். எனது உரையை கேட்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.